கலந்த மாதிரி இருக்கிற இந்த கேம் பேர் தான் டெக்பால். ரீசெண்டாக 2014 கண்டுபிடிக்கப்பட்டு எப்படியாவது வரப்போகிற ஒலிம்பிக்கில் சேர்க்கணும்னு காத்துன்னு இருக்கிற இந்த கேமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்பால் 2016 ஹங்கேரியில் கபர் போர்சியானின்ற ஒரு முன்னாள் ஃபுட்பால் பிளேயரும் விக்டர் உசர்ன்ற ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் குரிகாட்டியன்ற ஒரு பிஸ்னஸ் மேனும் சேர்ந்து கண்டுபிடிச்ச கேம் தான் இந்த டெக்பால். மற்ற எந்த கேம்லையும் இல்லாத ஒரு யூனிக்கான விஷயம் இந்த டெக்பாலில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்பால் கேமோட டேபிள் தான். ஏன்னா இந்த டேபிள் மற்ற கேம்ஸில் இருக்கிற டேபிள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். இந்த டேபிளோட லென்த் 3 மீட்டர்ஸ், அப்புறம் இதோட வைட் 1.7 மீட்டர்ஸ். இந்த கேமோட பிளேயிங் சர்ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.76 மீட்டர்ஸ். டேபிள் டென்னிஸ் கேமில் இருக்கிற மாதிரியே டேபிளை பிரிக்கிற விதமாக நடுவில் ஒரு நெட்டும் இந்த டெக்பால் கேமில் இருக்கும். மற்ற கேம்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே செப்பரேட் ரூல்ஸும் இந்த கேம்ஸ்க்கு இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். இந்த டெக்பாலை சைஸ் 5 இருக்கிற எந்த ஃபுட்பாலை வச்சும் விளையாடலாம். விளையாடும் போது ஃபுட்பால் டேபிள் மேலே ஒரு வாட்டி தான் பிச் ஆகணும். 4 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி சர்வீஸ் மாறும். கையை தவிர வேற எந்த பாடி பார்ட்ஸ்லையும் பால் டச் ஆகலாம். ஒரு செட்டுக்கு 20 பாயிண்ட்ஸ்ன்ற கணக்கில் மொத்தமாக 3 செட்ஸ் நடக்கும். அந்த 3 செட்ஸில் யார் அதிகமாக பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்படுவாங்க. ஆப்போனண்ட்டோட டேபிளை டச் பண்ணக்கூடாது. அப்புறம் பால் டேபிளோட எட்ஜில் பட்டுச்சுன்னா அது எட்ஜ் பால், அதாவது அந்த பாலுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. மறுபடியும் ஒரு புது ரேலியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கேமோட ரூல். இந்த கேமை FITEQன்ற ஒரு ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணின்னு இருக்காங்க. பல வேர்ல்ட் கிளாஸ் ஃபுட்பால் பிளேயர்ஸை கூட இந்த கேம் அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கேம் ஆப்பிரிக்கன் பீச் கேம்ஸில் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. FITEQன்ற இந்த ஃபெடரேஷன் எல்லா வருஷமும் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் 2 பேருக்கும் டெக்பால் வேர்ல்ட் கப் மேட்சை கண்டக்ட் பண்ணின்னு வராங்க. இந்த டெக்பாலோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் மேட்ச் 2017 ஹங்கேரியில் இருக்கிற புடாபெஸ்ட்ல நடந்தது. அதில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த டெக்பால் டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த டெக்பால் விளையாடுறதுனால பிளேயர்ஸோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அதோட சேர்த்து பிளேயர்ஸோட ஸ்டாமினாவும் ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கேம்ல மற்ற கேம்ஸ்ல ஏற்படுற மாதிரியான இன்ஜுரிஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இந்த டெக்பால் கேமை ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கான ஒரு சப்போர்ட் டூலாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு தேவைப்படுற ஸ்கில்ஸான ஹேர் டு ஹேர் பால் ஹேண்ட்லிங், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இந்த டெக்பால் கேம் ஆடுறது மூலமா இவங்க டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த டெக்பால் டேபிளில் டெக்பால் கேம் மட்டும் இல்லாமல் டெக்விஸ், டெக்பாங், குவாட்ச் அண்ட் டெக்பாலின்னு 4 வகையான வேற கேம்ஸை நம்மளால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.